அவங்களோட கடவுளை கூப்பிட்டாங்க, வரல. ஆனால் எப்போ எலியா சவாலை விட ஆரம்பித்தாரோ, இதோ தேவன் சிம்மாசனை விட்டு எழுந்து நின்று இருந்தார். ஏன் தெரியுமா? என்னோட ஊழியக்காரன் எந்த நேரத்தில் எனக்கு கட்டளையிடுவான், நான் நுட்டி பொழுதில் செய்து முடிப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க யாரும் சும்மா வரவில்லை, சும்மா ரட்சிக்கப்படவில்லை. தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். உங்கள் ஆண்டவர் முன்கூட்டி தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எந்த சூழ்நிலைலாம் இருக்கலாம், மருத்துவர் கைவிட்டு இருக்கலாம், வியாதி இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு குடிகாரனா இருக்கலாம், உன்னை நேசிக்காம உன்னை புறம்ப தள்ளி இருக்கலாம். நீ எந்த தோல்வி அடைஞ்சாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பாவத்தை நீ செய்து வந்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்குற உன்னை ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்றார், நானும் என் பிள்ளைங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிற ஒரு தகப்பன். அவர் புறம்ப தள்ளுகிற தேவன் அல்ல அவர். அல்லேலூயா. அவர் செய்த காரியம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே வானத்திலிருந்து பெரிய ஒரு சத்தம், பூமிக்கு அந்த வெளிச்சம் இறங்கி வந்தது. இறங்கி அந்த சர்பத்தை பிடித்து தூக்கி போட்டு சொன்னா, பயப்படாத, நான் உன் தகப்பன் இயேசு வந்திருக்க, எழும்பு அப்படின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்த உடனே என்ன தேவன் ஆசீர்வதித்தார். அநேக கடத்தில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன், பெரிய ஒரு மந்திரம், விபச்சாரக்காரன், குடிகாரன், ரவுடி, சரியான ஒரு பாவத்தில் இருந்த என்ன அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி என்னை தூய்மையாக்கி என் ஆசீர்வதித்தேன் தகப்பன். அல்லேலூயா. இப்போ என் காலுக்கு செருப்பு இல்லாமல் இருந்த ஒரு காலம், இயேசு அறியாத காலத்தில், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அழகான 2 காரும், விமானத்தில் போய் வெளிநாட்டில் எல்லாம் ஊழியம் செய்ய, அநேக சபைங்க ஸ்தாபிக்க, அநேக ஊழியக்காரங்களை தாங்க, விசுவாசங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் என் ஆசீர்வாதம் வைத்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்று ருசிக்க நான் ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பலிபீடத்தை சொல்ற ஒரு நாள் ஒரு மனிதனுக்கிட்ட இந்த 24 வருஷத்துல காணிக்க கொடுப்பாங்கன்னு நான் இப்போ ஊழியம் பண்ணிருந்தே கிடையாது. அல்லேலூயா. காணிக்க கொடுத்தாங்களா நான் ரொம்ப மறுபடியும் 10 வாட்டி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். மறுபடியும் நான் சொல்றேன், இயேசு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமான காரியங்கள். அல்லேலூயா. இது சவுல் கீழ்ப்படியாம போனார். சவுல் கீழ்ப்படியாம போனபடினால ஆண்டவர் அவனை தள்ளி தாவீதை எழுப்பினா, ஒருவேளை நீ கீழ்ப்படியாம போன கர்த்தர் உன்னை தள்ளி அந்த இடத்துக்கு கடைசி காலம் ரட்சிப்புக்கு, ஊழியத்துக்கு, ஆத்ம அறுவடைக்கு இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பிடுவார். இந்த 40 நாள் உபவாச கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுயத்தை வெறுத்து தேவனிடத்தில் திரும்பி சபையோடு நின்று தேவனுக்காக நீ ஊழியம் செய்த கர்த்தர் பெரிய பெரிய காரியம் நம்ம நடுவில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது புறஜாதிங்க தான் தேவனை அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் யோசுவா 2வது அதிகாரம். எடுத்து வேகமா வாசிப்போம் யோசுவா 2வது அதிகாரம். யோசுவா 2வது அதிகாரம் 1-2 வாசிங்க. யோசுவா ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம முடிச்சிடுறேன். அந்த இடத்துல யோசுவா 2 வேவுக்கார போய் அனுப்புறார். அந்த பட்டணத்துக்குள்ள போன உடனே அங்க ஒரு பாவப்பட்ட ஒரு பெண்மணி இருக்க, ராகாப், அவங்க வீட்டுக்குள்ள போய் அங்க நிக்கிறாங்க, தங்குறாங்க. இவங்க வந்தது அந்த ராஜாக்கு தெரிஞ்சவன, வேவுக்கார் யாரோ வேவு பார்க்க நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்களா, அவங்கள கண்டுபிடித்து என்ன பண்ண கொன்று போட்டுருங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல அந்த சகோதரி அவங்களுக்கு பாதுகாவல் கொடுக்கறாங்க. அந்த இடத்துல வந்து கேட்கறாங்க ராகாபல நோக்கி, இங்க 2 பேர் வேவுக்கார வந்தாங்களா? வந்தது உண்மை. ஆனா வந்த உடனே அவங்க போயிட்டாங்க, இப்ப நீங்க போன பட்டணத்துக்கு வெளியே நீங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல விட்டு போறாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க கேட்கறாங்க, ஏன் அவங்கள காட்டி கொடுக்கல? அவங்க கேட்ட உடனே அவங்க நம்ம சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உன் தேவன் யாரா? உன் தேவன் யாரா? சர்வ வல்லவர் உன்னோட தேவன். அல்லேலூயா. உன் தேவன் எகிப்தரை வேரோட அழிச்சு போட்டது, வேரோட ஒன்றுமில்ல நிர்மலமாக்கினது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ராஜாக்களை ஒன்றுமில்லாமல் செய்தது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ராகாபலுக்குள்ள என்ன இருந்ததா? தேவன் மேல ஒரு கேட்ட வார்த்தையில் ஒரு பக்தி வைரகம் இருந்தது. இவர் பெரிய தேவன், இவர் சர்வ வல்லவர், இவர்
எகிப்து என்பது ஒரு பெரிய பெரிய பலசாலி. உலகத்தில் அந்த காலத்தில் யாரும் தொட முடியாது. தேவன் அவங்களே ஒன்னில்லாத ஆக்கினார். இவ்வளவு பெரிய தேவன். நம்ம சொல்றாங்க, இந்த பட்டணத்தையும் தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். இந்த பட்டணத்தை தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ராகம் சொல்றாங்க, உங்க தேவன் சர்வ வல்லவர் உள்ள தேவன். இன்னைக்கு நானும் நீயும் தேவனை ருசித்திருக்கிறோம். அவரை குறித்து எப்படி நம்ம பேசுறோம், எப்படி நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், எவ்வளவு நம்ம வாழ்க்கையில உலகத்தை வெறுத்து இருக்கிற நம்மள பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ஒன்றும் தெரியாது. எங்க சபையில் யாரும் இல்லாத போது 5 விசுவாசத்தை யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. பாஸ்டர் ஊருக்கு போயிட்டாரு. தம்பி, நீ சர்ச்சை பார்த்துக்க, நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் விட்டுரு. முதல்ல நான் அந்த வீடை சபையெல்லாம் சர்ச்சையெல்லாம் க்ளீன் பண்ணி ஆலயத்தை சுத்திப்படுத்தி ஒரு டேபிள் இருந்து இழுத்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. அல்லேலூயா. அந்த பைபிள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு யாரும் இல்லை, செவுத்தை பார்த்து சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவ்வளோதான். இடி முழுக்க சத்தம், அந்த வானத்திலிருந்து வந்த அதே சத்தம் மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே வந்தது. அங்கே வந்தவர் சொன்னார், நான் உன் தகப்பன் இயேசு வந்திருக்கேன், நீ பேசு, நான் கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு காரியம், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த சத்தம் வந்த மறுநாள் பிசாசு வந்து சொன்னா, பாரு, நீ என்ன ஆராதித்தா அவனை விட்டுடு, நீ என்ன நேசித்தா, இந்த ராஜ்யத்தில் உன்னை பெரிய செல்வந்தர் ஆக்குறேன். இதுக்கு இயேசுதான் சாட்சியா இருந்தார். அல்லேலூயா. இயேசுதான் என் தெய்வம். என் கம்பெனி வேரோட அழிஞ்சு போச்சு. பெரிய பிஸ்னஸில் இருந்தேன். 15 25 பேர் வேலைக்காருக்கு வேலை கொடுத்த, நல்ல சம்பாரணை, லட்சம் வந்தது. இயேசுகிட்ட வந்த உடனே, அல்லேலூயா, பிசாசு சவால் விட்டு உடனே நான் சொன்னேன், இயேசுதான் என் தெய்வம். மறுநாள் இருந்து என் ஃபேக்ட் ஒன்றுலதான் ஆயிடுச்சு. காலுக்கு செருப்பு கூட இல்லை. ஆனாலும் கர்த்தர் விடல. ஆண்டவரே, நீ என்னோட இருக்கிறீங்க. ஆண்டவரே, உனக்காக எதுவும் சரி. என் தகப்ப சொன்னார், இயேசு என் வீட்டில் இருக்காத, வெளியே போ. வெளியே வந்துட்டேன். வேலை ஃபேக்ட்ரியில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தெருவில் வந்துட்டேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சில நாட்கள் விட்டு மறுபடி வானத்துக்கு பூமிக்கு ஒரு குயின், உலகத்தின் அழகு ராணி நான் தான். நீ என்ன நேசித்தா, இது இந்த அழகெல்லாம் நான் உனக்கு தருகிறேன், அவனை விட்டுடு. நான் சொன்னேன், இயேசு விட மாட்டேன், அவர் என் தேவன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்படி பிசாசு உலகத்தில் இருக்க அநேக ஆசையை கொண்டாடுவான், பெருமை கொண்டாடுவான், புகழை கொண்டு வருவான், இதெல்லாம் உனக்கு தரன்னு சொல்லுவான். எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்காதது ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொன்னேன், இயேசுதான் என் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திருமணம் ஆகிட்டு நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு ஊழியக்கார அம்மா. ஆண்டவர் எனக்கு மனைவியே கொடுத்தார். 10 வருஷம் எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு பிள்ளை இல்லை. ஆனால் நான் ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது என் மனைவி கூட இருப்பாங்க. பாவம், அவங்க பெண்ணில் அழுவாங்க. எல்லாரும் கர்த்தர் தர்றார், நமக்கு தரல. நான் சொன்னேன், ஆண்டவர் ஏன் கொடுக்கலன்னு கேட்காது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கேட்கக்கூடாது, எஜமா அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் நீ எப்படி இருக்கணும்னு, கர்த்தருக்கு தெரியும். அவர் மேலே நம்ம பாரத்தை வச்சுட்டா ஆண்டவரே நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. சில வாட்டி நம்ம எதுக்கு எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு மாறாக நடக்கும் சில போராட்டங்கள். ஐயா, நான் என் குடும்ப ரட்சிப்புக்கு ஜெபிக்கிறேன். என் கணவர் அன்றைக்கி தான் குடிச்சிட்டு வந்து என்னை பயங்கர கலாட்டம் பண்ணுறார். என் பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. நான் இன்னும் வைரேகமாக ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு வரேன், நானும் பலகீனமாக படுத்துடுறேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதுலேயும் ஒன்று புடமிட்டு எழுப்ப அது அனுமதி தராரு. நம்ம முறுமுறுக்கூடாது. யோபுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். யோபு அதை அப்படியே அங்கீகரித்தபடினாலே யோபுக்கு கடைசியில் வந்து ஆசீர்வாதம் என்ன, ரெட்டிப்பான நன்மை வந்தது. கர்த்தர் முறுமுறுக்கலை. கர்த்தரை பார்த்து, ஏன் ஆண்டவர் இப்படி செய்த முறுமுறுக்கலை. தேவ பிள்ளைங்க, நானும் நீ முறுமுறுக்க கூடாது. எங்கே உங்கள் ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? நீ எல்லாத்தையும் தோல்வி அடைந்தாலும் இன்னொருத்தருக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆத்துமாக்கள் அறுவடை நீ செய்யும் போது, ஊழியக்காரன் சபைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போது ரெட்டிப்பான நன்மை அதுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷம் இல்லை, என் மனைவி சொன்னாங்க, 10 வருஷம் நம்ம குழந்தை இல்லை, கத்து தருவார். 2023 நான் வெளியே நாட்டில் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, என் மனைவிக்கு ஒரு வழியில் கொண்டு போய் தங்க வழியில் கொடுக்கணும். ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு ஆசை. பாவம், அவங்க பித்தலையே போட்டுருக்காங்க ஆண்டவர்னு சொல்லி வீடியோ காலில் காமிச்சேன். பாருவனுக்கு ஒரு தங்கம் வழியில் வாங்கியிருக்கேன், நீ கொண்டு வா. நான் சைனால வாங்கி ஒரே சந்தோஷம் போட்டு மனைவியோட எப்படி இருக்குன்னு சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷத்தில் ரியாக்ஷன் பண்ணான்னு பார்த்தா வந்த உடனே அவங்க சீரியஸாக பெட்டில் அட்மிட் ஆகிட்டாங்க. 11 நாள் என் மனைவி நான் வாடி போடின்னு கூட சொல்ல மாட்டேன்.
அல்லேலூயா. மிகுந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தது ஆண்களுக்கு மனைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பயும் சொல்லுவேன், இன்னைக்கு மனைவியா இருக்கிறவங்க நல்ல புரிந்து நாளைக்கு அவங்க தான் நம்மளோட தாய். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கணவர் மரித்தார்னா அந்த அம்மாவோட பேரு விதவை இல்லையா? கணவர் மனைவி மறிச்சிட்டாங்களா, அவருக்கு பேர் என்ன? அனாதை. அல்லேலூயா. 11 நாள் இரவும் பகல் ஹாஸ்பிட்டல் இருக்க. ஒரு வார்த்தை அவங்க அக்கா எதனா சொன்ன கூட நான் விட மாட்டேன். அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, டியூப் போட்டுட்டாங்க, அதுலேருந்து தான் நாங்கள் ஆகாரத்தை கொடுக்குறோம், அதை எடுத்துருவாங்க. ஆனால் ஏன் எடுக்கிறேன்னா அவங்க அக்கா சொல்லும்போது அப்படியெல்லாம் கையை நோங்கினா அதை விட்டுருங்க, நீங்கள் நானே பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னுவேன். எங்கன்னா மெடிசன் வாங்கினா கூட அப்படியே மறுபடியும் ஓடியாருவேன். கடைசியில் ஆன காரியம் என்ன, டாக்டர் சொன்னாங்க புதன்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி 11 நாள் இருக்குது, நீ நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணு தம்பி, வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்குங்க நோட்கொல்லி ஆச்சு அப்படின்னும். 4:30 மணி நான் என் மனைவி 2 பேர் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். என்னை கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு பக்தி வைரேகம், ஃபுல் சீரியஸாக இருக்காங்க. சனிக்கிழமை இரவு எனக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு சர்ச் இருக்கு, நீ சர்ச்சுக்கு போ, ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. பயங்கரம். நான் சொன்னேன், உன்னை விட்டு எப்படி போறதுன்னு. நான் போவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்றாங்க, முதல்ல ஆண்டவர் உன்னை நம்பி இருக்காரு, ஆண்டவர் நம்பி இருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணும் போது இப்படி நம்ம பாஸ்டம் உட்கார மாதிரி என் முன்ன உட்காருவாங்க, வைரேகமாக பிரசங்கம் பண்ணுவேன். என் மனைவி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தா இல்லை, பயங்கரம், கண்ணில் தண்ணி. அந்த வெறிய சேர் பார்த்துட்டு பண்ண, ஆண்டவரே இது உமக்கு சுத்தமாக நடக்கட்டும். திங்கக்கிழமை டாக்டர் சொன்னாங்க, நீ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடு தம்பி. ஆச்சு ஐயா. 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்றாங்க சாயங்காலம், நான் என் மனைவி இருக்கோம். நான் சொன்னேன், அக்கா, அவங்க அக்கா சொன்னேன், அக்கா 11 நாள் ஆச்சு நான் தூங்கி, இன்னைக்கு வாங்க நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன் குளிச்சுட்டு அப்படின்னு வரேன்னாங்க. 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரீ இன்னும் 15 நிமிஷம் நீ ஜொத்த எடுத்து, இன்னும் 15 நிமிஷம் உன்னோட இருப்பேன், ஏசப்பா கிட்ட போகிறேன், ஏசப்பா என்னை கூப்பிடுறேன், நான் போகிறேன். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் பேசிடாத, அப்படியெல்லாம் பேசாத, அப்படி பேசிடாத. நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் வார்த்தை கேட்காதீங்க, என்னை கூப்பிட்டுடுங்க, அவங்களுக்கு ஆயுசு கொடுங்க. நான் ரொம்ப பாவி ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஊழியம் செய்தேன், என் மனைவி விட்டுருங்க, அவங்க ஊழியம் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட வரேன். கரெக்டாக 11வது நிமிஷத்தில் அவங்க மாறு மேலே சாஞ்சிட்டு ஆவி ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தரை எடுத்துட்டார், அவங்க சரீரம் மேலே இருக்கு. நான் அழுவுறேன், ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீங்க ஆண்டவரே? நான் கேட்க போகல ஆண்டவரே, ஒரே வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அப்போ திடீர்னு ஒரு முஸ்லிம் சகோதரி என் பக்கம் தான் நின்று சொல்கிறாங்க, ஏசு क्या ஏசு ஏசு போல் கே ரோத்தா ஹை, ஏசு ஏசுன்னு சொல்கிற அல்ற, ஏசு தெய்வம் இல்லை, ஏசு தெய்வம் இல்லைன்னு சொல்லு. பயங்கரம் அந்த நேரம். நான் சொன்ன, இயேசுவே நீ தெய்வம், நீ தெய்வம் ஆண்டவரே, நீங்க தெய்வம். நான் ஏது இழந்தாலும் உன் அன்பு இழக்க மாட்டேன்ப்பா, உனக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னை நீங்கள் நம்பிட்டீங்க, என்னை நம்பிட்டீங்க ஆண்டவரே. என் மனைவி போயிட்டு 3.5 வருஷம் சில ஊழியக்கார் கூடிக்க போகும்போது எல்லாரும் மனைவி பிள்ளைங்களோட பேசுவாங்க, நான் அப்படியே உக்காந்துட்டு இருப்பேன், கண்ணில் தண்ணி. இயேசு கேட்பார், மகனே என்னை நேசிக்கிறிய நீ? அப்போ உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் இந்த சபையை நம்மளை நம்பி இருக்காருங்க. ஒரு கூட்டம் உலகத்தை தேடி ஓடுது, ஊழியக்கார வேஷத்தில், விசுவாசி வேஷத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தர் அவரோட நாம மகிமைப்படத்தக்கதாக இருக்கணும். அல்லேலூயா. இங்க ராகவ சொல்றாங்க, எவ்வளவு பேரு தேவன். ரூத் சொல்றாங்க நெகோமியை பார்த்து, அத்தை நான் உன் கூட வரமா, உன்னோட தெய்வம் தான் என் தெய்வம், உன்னோட தெய்வம் தான் என்னோட தெய்வம். அல்லேலூயா. போவாஸ் நிலத்துல பொறுக்கி எடுக்கிறாங்க. ஆனா போவாஸ் இடத்துல வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா உன் கண்களை எனக்கு தயவு கிடைச்சி எதனால? உன் ஜனத்தை, உன் தேசத்தை விட்டு நெகோமியோட ஜனத்தை உன் ஜனமா அங்கீகரித்து, என்னோட தேவனை உன் தேவன் அங்கீகரித்தையே, அந்த தேவன் இறக்கம் பாராட்டினா. அந்த அம்மா சொல்றாங்க, உன் தேவன் தான் என்னோட தேவன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. சொன்ன உடனே தேவன் ஆசீர்வதித்தார். பெருக்கின இடத்துல எஜமானிய கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அநேகர் பரிகாச நடுவலியும் தேவனுக்காக எல்லாத்தையும் வெறுத்து தன் ஜனத்தை தேசத்தை வெறுத்து வந்த மகளை கர்த்தர் வெக்கப்பட விடல ஆண்டவர். இதோ ஆபிரகாமுக்கு சொன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். இதோ எல்லாத்தையும் விட்டு வா. ஆபிரகாம் விட்டு வந்தார். பெரிய ஜாதி ஆக்கின தெய்வம். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். நான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. இயேசு என்னை ஒன்று நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ராகப் சொன்னாங்க, நான் ஆண்டவர் செய்தது கேட்டேன். ஹல்லேலூயா. 2 வசனம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யோபு 42:5. வேகமா வேகமா. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிமா. ஹல்லேலூயா. யோபு இந்த இடத்துல சொல்லுகிறான், இதோ உன்னை குறித்து ஆண்டவரே நான் என் காதால கேட்டேன். எது கேட்டாரா? கர்த்தர் சர்வ வல்லவர். எது யாரை நம்மளை கைவிட்டாலும், எந்த சோதனை நம்ம அகப்பட்டாலும், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்து எல்லாத்திலும் விடுவிப்பான். யோபுக்கு அறிந்து உள்ள ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இதோ அந்த ராஜாதி நியாயாதிபதி ஒரு நாள் ஒரு பாதம் இந்த பூமியில வந்து இறங்கி வரும். எனக்கு அவர் நியாய நீதி செய்வார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்நிய கண்ணல் என் சொந்த கண்ணு காணும். ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவுன்னு நம்ம நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஒரு தலைகீழா இருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட நிற்கிறாரு. கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா.